அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல LibreOffice Calc வந்து எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து LibreOffice Calc வந்து ஏன் கத்துக்கணும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. LibreOffice Calc வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து LibreOffice Calc வந்து நீங்க வந்து இலவசமாகவே நீங்க வந்து பயன்படுத்திக்க முடியும். ஓகேவா? இது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் மாதிரியே வந்து தான் இருக்கும். இந்த LibreOffice Calc கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இது யாராருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஒரு பிசினஸ் பண்றவங்க, ஸோ எல்லாமே வந்து தன்னுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்க முடியும், இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இது வந்து ஃப்ரீயாவே கிடைக்குது. அண்ட் என்னன்னா, இதுல உருவாக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒரு PDF மாத்தினாலும் மாத்திக்கலாம். ஸோ எல்லா வசதிகளுமே இந்த LibreOffice Calcல இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த LibreOffice Calcல வந்து நிறைய டேட்டா அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்க ஒரு கஸ்டமரோட டேட்டாவோ அல்லது ஸ்டூடெண்டோட டேட்டாவையோ நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதுல இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம எப்படி வந்து ரிப்போர்ட்டிங் மூலியமா நம்ம வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற எக்கச்சக்கமான விஷயங்கள், ஃபார்முலாஸ், அந்த மாதிரி சார்ட் டிசைன் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த LibreOffice Calc மூலியமா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால LibreOffice Calc வந்து நல்லா தரவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித் கொடுக்க போகிறேன். அதனால் அந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோட முடிவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு கண்டென்ட்டை எப்படி டைப் பண்ணிவிட்டு ஸோ அதை எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம LibreOffice Calc வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ LibreOffice ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து LibreOfficeல ஏற்கனவே ரைட்டர் பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ வந்து இதில் Calc அப்படின்னு சொல்லியிருக்கோம். LibreOffice Calc அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் வந்து இந்த LibreOffice Calcோட ஹோம் பேஜ். சரியா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் வந்து இது மேலே இருக்கிற அந்த ஃபைல், ஹோம் இதெல்லாம் வந்து மெனு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு மெனுவிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ளே இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்க இதே சேம் தான் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். சரியா? இப்போது இதில் 2 டைப்பாக யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கார்னரில் போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா 2 டைப் இருக்கும். ஸ்டாண்டர்ட் டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்துட்டு அப்ளை டு கால்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு டூல் பார் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். இந்த டூல் பார் இருக்கு இல்லையா, போல்டு, இத்தாலிக் இதெல்லாமே வந்து என்னச்சு டூல் பாரோடைய ஸ்டைல் வந்து உங்களுக்கு வந்து மாறிடும். இதே டேப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? நான் வந்து டேப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நான் அப்ளை டு கால்க் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸாக இருக்கு இல்லையா, இது வந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஒவ்வொரு செல்லுக்கும் என்ன இருக்குன்னா ஒரு நேம் இருக்கும். G6 இந்த பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா G6, அப்புறம் இதுக்கு வந்து J7. ஏன்னா இந்த ஜேவும் இந்த 17ம் ஜாயிண்ட் ஆகும்போது J17 அப்படின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ் எப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா, ஸோ இதுக்கு பேர் வந்து F9, இதுக்கு பேர் வந்து J9. அப்போ இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, F9 போட்டு ஒரு கோலன் வச்சு J9 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா F2லேருந்து I27. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு வந்து நேம் சொல்லுவோம். இதுக்கு வந்து செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து ஷீட் 1 அப்படின்னு போட்டிருக்கோம். இது வந்து ஒரு ஷீட்டு. இந்த ஒர்க் ஷீட்டில் நிறைய காலம்ஸ் இருக்குது. இது வந்து என்னது, நம்ம வந்து ABCD அப்படிங்கிறது வந்து காலம்ஸு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து AI வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் வந்து கீழே நிறைய ரோஸ் வந்து காட்டும். சரி, அந்த 1 2 3ங்கிறது ரோவோட நேம்ஸு. ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து ஒரு ஷீட் 1 அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி இன்னொரு ஷீட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது பக்கத்துலேயே வந்து ப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்துலேயே என்ன ஆகும், ஷீட் 2 அப்படின்னு சொல்லி வரும். ஷீட் 1ல் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஏதாச்சும் சம் கண்டென்ட் டைப் பண்ணிக்கலாம். ஷீட் 2லேயே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் டைப் பண்ணுறதா வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஷீட் 1ல் வேறு டேட்டா இருக்கும், ஷீட் 2ல் வேறு டேட்டா இருக்கும். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த ஷீட் 2 வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே வந்து டெலிட் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ டெலிட் ஷீட் அப்படின்னு கொடுத்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். இதே ஷீட் நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், அதிலே ரீநேம் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சாம்பிளுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸை டைப் பண்ணி அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது, ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதனால் பொறுமையாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டேட்டாவை டைப் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி நம்பர், சரியா? அடுத்து எம்ப்ளாயி நேம். இதை டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போகும். டேப் கொடுத்தீங்கன்னா அடுத்த செல்லுக்கு போகும். ஸ்க்ராச் சேலரி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், சரியா? இப்போ நான் வந்து மொத்தத்திலே 1 2 3 4, ஓகேவா? ஆரோ மார்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேலே கீழே என்ன செஞ்சுக்க முடியும், மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது முடிச்ச உடனே ஜஸ்ட் ஒரு திருப்பி நீங்கள் இங்கே வந்துட்டு 1001 ராஜ் 8 20 40, ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு 20,000 அப்படின்னு என்ட்ரு அடித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னச்சும் கீழே வந்துடும். 1002 குமார் 40 30,000, சரியா? அடுத்து இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ண கீழே என்ன செஞ்சுட்டே இருக்கலாம். நம்ம வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், என்ட்ராக ஆரம்பிச்சிடும். ஓகே, சரி. இப்போ இந்த மாதிரி நிறைய டேட்டாவை நம்ம டைப் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து காப்பி அப்படின்னு கொடுங்க. என்ன செய்கிறோம், ஃபுல்லாக அப்படி நல்லா கவனிச்சிக்கணும். செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி இந்த மாதிரி இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஷிஃப்ட் அப்படி இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஷிஃப்ட் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ கொடுங்க. அப்புறம் வந்து ரைட் ஆரோ கொடுங்க, செலக்ட் ஆகிடும். இப்போ நீ கண்ட்ரோல் சி அப்படின்னு கொடுத்துட்டு ஆரோ மார்க், கீபோர்டில் உள்ள ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, டவுன் ஆரோ, அந்த ஆரோ மார்க்கு நீங்கள் மூவ் பண்ண கரெக்டாக 5வது இடத்துல A5 அப்படிங்கிற இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் வி அப்படின்னு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து நிறைய டேட்டா வந்து வேணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் டேட்டாவை நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், உருவாக்கிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உருவாக்கிக்கோங்க. இப்போ அதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி, அகெயின் இங்கே கிளிக் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறோம், பேஸ்ட், ஓகேவா? அந்த மாதிரி கண்டினியூஸாக என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நிறைய டேட்டா இருக்கிற மாதிரி முதல்ல கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள் நேம் வந்து மறைஞ்சிருக்குது. அப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல பிக்கு சிக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆரோ மார்க் வருது இல்லையா, 2 பக்கம். இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து நீங்கள் 2 தடவை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக என்னச்சு அந்த காலத்தோட வித்து வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அதே மாதிரி என்ன பண்ணலான்னா இந்த ஏலேருந்து இது வரைக்கும் கீழே அப்படி இந்த இடத்துல இங்கே பாருங்க, இந்த 1 இருக்கு இல்லையா, அந்த 1 இந்த சென்டரில் தான் கிளிக் பண்ணணும். எனக்குமே கவனிச்சிக்கணும், சென்டரில் கிளிக் பண்ணணும். இந்த 1ஆம் நம்பருக்கு சென்டரில் கிளிக் பண்ணிவிட்டு கையை எடுக்காமல் அப்படியே, அதாவது மவுஸ்லேருந்து எடுக்காமல் அப்படி என்ன செய்யணும், கிளிக் பண்ண மாதிரியே கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக அப்படி கீழே வரைக்கும் போனீங்கன்னா கீழே வரைக்கும் இப்படி செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் ஏதாவது ஒரு 2 நம்பருக்கு இடையில போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிள் காட்டும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை அட்ஜஸ்ட் பண்ணினா ஒன்று போல் என்ன செய்யும், உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இதுதான் ரொம்ப ரொம்ப முதல்ல நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். என்ன செய்கிறேன், 1ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பர், உதாரணத்துக்கு இந்த 5 செல்லை மட்டும் கூட்டுற பாருங்க. இந்த 2லேருந்து 10 வரைக்கும்னா என்ன செய்யணும், ஜஸ்ட் இந்த 2 அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு மவுஸ்லேருந்து கையை எடுக்காமல் அப்படி 10 வரைக்கும் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த 5க்கும் 6க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த லைன் வருது பாருங்கள், இந்த லைன் இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் வரும். வந்த உடனே கீழே அப்படி ட்ராக் பண்ணணும். ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ண மாதிரி கொண்டு போவோம். ஃபைலில் போகிறேன், போயிட்டு என்ன செய்கிறேன், நான் பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து என்ன செய்யும், நம்ம வந்து எந்த பிரிண்டரில் அதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டேரெக்டாக கேட்கும். ஓகேவா? நம்ம என்ன செய்யணும்னா இதை கேன்சல் கொடுத்துட்டு இதில் ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ப்ரீவியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிரிண்ட் ப்ரீவியூ ஆப்ஷனை நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ பிரிண்ட் ப்ரீவியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ நான் டைப் பண்ணியிருக்கிற கண்டென்ட் வந்து எந்த மாதிரி பேப்பரில் அவுட்புட்டாக வரும் அப்படிங்கிறத இது வந்து காட்டுது, சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து இதை அலைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பேஜ் நான் வந்து இதை பிரிண்ட் அவுட்டில் நான் வந்து என்ன பேஜில் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத முன்னரே என்ன செய்யணும், நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பேப்பரோட சைஸு, அதுக்கப்புறம் அதோடைய ஓரியன்டேஷன், போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக, லிப்ராபிஸ் ரைட்டரில் பார்த்த மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா லேஅவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லேஅவுட் அப்படிங்கிற மெனுவுக்கு போயிட்டு இதில் ஃபார்மேட் பேஜ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நல்லா கவனிங்க. லேஅவுட்டில் ஃபார்மேட் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பேஜ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டில் லெட்டர் A4 இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் என்ன பேப்பர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ A4 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணுறேன். அதே சேம் டைம் வந்து போர்ட்ரேட்டில் தான் நான் என்ன செய்ய போகிறேன், நான் வந்து கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அகெயின் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நமக்கு தேவை வந்து இது வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே வரணும், சரியா? அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக ஒன்று இப்படி செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த எம்ப்ளாயி நம்பரில் கர்சரை இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆகும்.
ஸோ நமக்கு தேவையானது என்னது அப்படின்னா இதை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் செலக்ட் பண்ணணுங்கிறதுனால ஒன்று ஷிஃப்ட்டை வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் இப்படி ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது உங்களுக்கு மவுஸில் கரெக்டாக இருக்குன்னா மவுஸ் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் என்ன செய்யணும் கரெக்டாக மேலே மூவ் பண்ணிங்கன்னா அப்படியே மேலே போகும். ஸோ எது வரைக்கும் தேவையோ அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த பார்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி இந்த ஹோம் டேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பார்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவுட்டர் பார்டர் ஆல் இன்னர் லைன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னா இப்போ நமக்கு என்ன ஆச்சு பார்டர் வந்துருச்சு. இப்போ ஃபைலில் போகிறோம், பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்குறோம். இப்போ நமக்கு வந்து ஓரளவு பார்டர் வந்து வந்துட்டு ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இப்போ கொஞ்சம் ஓரளவு கண்டென்ட் வந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேப்பருக்கு சென்டரில் இது வரணும், கொஞ்சம் அலைன்மெண்ட்லாம் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா மேலே உள்ளதை செலக்ட் பண்ணுறேன். இங்கேயே பார்த்தீங்கன்னா போல்டு, ஸோ இதில் சென்டர் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும். அலைன் சென்டர் இதில் நீங்கள் பெரும்பாலும் என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோம் டேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே அலைன் டாப்பு, சென்டர் வெர்டிகலி, அலைன் பாட்டம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் சென்டர் வெர்டிகலி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சென்டராக வந்துடும். இதுலேயும் அலைன் சென்டர்னு கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் இருக்கு இல்லையா, அலைன் லெஃப்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்துடும். ஸோ இதை கொஞ்சம் மேலே அப்படி கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபைலில் திருப்பி அகெயின் பிரிண்ட் ப்ரிவியூ அப்படின்னு பாருங்கள். இப்போ டேபிள் வந்து என்ன செய்யணும் சென்டரில் வேணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஃபைலில் பிரிண்ட் ப்ரிவியூ பார்க்கும் பொழுது இங்கே ஃபார்மேட் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த பேஜுங்கிற டேபில் டேபிள் அலைன்மெண்ட்டில் ஹரிசன்டல் வெர்டிக்கலி அப்படின்னு சொல்லி 2 வெர்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஹரிசன்டல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேபிள் வந்து சென்டரில் வந்துடும். இது இப்போ பாருங்கள், இது டாப், அதாவது டாப்பில் சென்டரில் இருக்கும். சரியா? அதே நீங்கள் ஃபார்மேட் பேஜில் கிளிக் பண்ணிவிட்டு வெர்டிக்கலும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா கரெக்டாக அந்த 3வது வரக்கூடிய அந்த கண்டென்ட்டை என்ன செய்யுது உங்களுக்கு சென்டரில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவைப்படாது. அதனால் என்ன பண்ணுங்கள் ஹரிசன்டலில் மட்டும் என்றைக்குமே வந்து டிக்கெட் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து வெர்டிக்கல் அப்படிங்கிறத எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்துடும். சரி, அடுத்த ஸ்டெப் என்ன பிரச்சனைனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி மேலே வருது எழுதியிருக்குது. ஸோ அந்த கண்டென்ட் நமக்கு தேவையில்லை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபுட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ஸோ அங்கேயே வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறது டைப் ஆகிருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபுட்டரை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயே வந்து ஃபுட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பேஜ் 1 அப்படிங்கிறத இதை டெலிட் பண்ணிவிடுங்க. தேவைப்பட நான் பின்னாடி நான் சொல்கிறேன் எப்படி பேஜ் நம்பர் கொடுக்கணுங்கிறத. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து கீழே இருக்கிற அந்த ஹெட்டர் எல்லாமே வந்து மறைஞ்சு போச்சு. அடுத்த ஸ்டெப் அடுத்த ப்ராப்ளம் என்னென்னா இப்போ எம்ப்ளாயி நம்பர், நேம், ஏஜ், சேலரிலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரோவுக்கு வந்து நமக்கு வரணும். அப்போ அதாவது அடுத்த பேஜ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்து வரணும். ஸோ அதை செட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ரோ ரிப்பீட் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா மேலே லே அவுட் அப்படிங்கிற மெனு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் பிரிண்ட் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த எடிட் பிரிண்ட் ரேஞ்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரோஸ் டு ரிப்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த A1 அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அகெயின் இந்த எக்ஸ்பேண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே அப்படின்னு கொடுங்க. இப்போ போயிட்டு நீங்கள் ஃபைலில் பிரிண்ட் ப்ரிவியூ கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் பேஜ், இந்த இடத்துல நெக்ஸ்ட் பேஜ்னு இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் கிளிக் பண்ணும்போது அடுத்த ஹெட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்தடுத்த பேஜுக்கு உங்களுக்கு வந்து வந்துடும். சரியா? ஓகே, இப்போ இதில் அடிஷ்னலாக வந்து நம்ம ரோ இன்சர்ட் பண்ணாதான் எப்படி பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேலே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு மேலே இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அகெயின் இன்னொரு தடவை பண்ணிவிட்டு இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோ வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. இதே வந்து சேம் 2 ரோ வந்து திருப்பி 2 ரோ இன்சர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் கிளிக் இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்சர்ட் ரோஸ் அபோவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அகெயின் 2 ரோ வந்து மேலே இன்சர்ட் ஆகிடும். ஓகே, இப்போ எதுக்காக இந்த ரோ இன்சர்ட் பண்ணுறோன்னா மேலே வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படி தான் சொல்லி தர போகிறேன். ஸோ அப்போது இந்த ஏலேருந்து டி வரைக்கும், A1லேருந்து D1 வரைக்கும் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இதில் வந்து மெர்ஜன் சென்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோமில் மெர்ஜன் சென்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில்
இந்த பார்டர் நமக்கு தேவையில்லை. சரியா? அப்போ என்ன செய்யணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நோ பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபைலில் போங்க, பிரிண்ட் ப்ரிவ்யூ பாருங்கள். இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் மேலே வந்துருச்சு இல்லையா? இப்போ இந்த எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுக்கு அந்த கட்டன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு அகெயின் இது கிளிக் பண்ணுங்கள், நோ பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் வந்து போயிடும். இப்போது ஃபைலில் போயிட்டு பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இங்கே வந்து கீழே அதேமாதிரி மெர்ஜ் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் வந்து நீங்கள் மெர்ஜ் பண்ணிக்கலாம். அகெயின் மெர்ஜ் பண்ணதை எடுத்து விடணும் அப்படின்னா அதே செல்லை திருப்பி கிளிக் பண்ணணும். மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அகெயின் அந்த இது வந்து சிக்னேச்சர் அப்படிங்கிறது வந்து அந்த மெர்ஜிலிருந்து வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். இதுக்கு இடையில் வந்து ஏதாவது காலம் ஆட் பண்ணணும்னா இந்த சீலை ரைட் கிளிக் பண்ணுங்கள், அகெயின் இன்சர்ட் காலம்ஸ் பிஃபோர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சர்ட் ஆகிடும். டெலிட் பண்ணுறதா இருந்தால் இதை டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா ஃபைலில் பிரிண்ட் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுது. ஸோ அதை என்னென்னு செக் பண்ணுவோம். அது எப்படின்னா இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நோ பார்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பார்டர் வந்து போயிடும். ஃபைலில் பிரிண்ட் ப்ரிவ்யூ. சரியா? ஓகே. இப்போ இது ஓரளவு கொஞ்சம் எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கொஞ்சம் அப்படி பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதிலே ஃபார்மேட் பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஸ்கேலிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இது எங்கே பண்ணுறோம்? ஃபார்மேட் பேஜில் ஷீட்டில் ஸ்கேலிங் ஃபேக்டர். சரியா? ஸோ இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். ஸோ இது ஓரளவு பார்க்குறதுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும். சரியா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக வந்து இன்னும் LibreOffice Calcல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்.